வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோட பெயர் சக்திதாசன். வீடு நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக சில டிப்ஸு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடு எப்போதும் அழகாகவும் நல்ல வாசனையாகவும் இருந்தால் நமது உள்ளமும் உடலும் எப்போதும் புத்துணர்ச்சியுடன் மகிழ்ச்சியுடனும் இருக்கும். வீடு எப்போதும் நல்ல நறுமணத்துடன் இருப்பதற்கும் இந்த 5 முறைகளை தெரிந்து கொள்ளுங்கள். இதனை வீட்டில் இருக்கும் சில பொருட்களை வச்சு நம்ம செய்யலாம். 1 ஸ்பூன் சோடா உப்பு, 2 ஸ்பூன் வாசனை திரவியம், நன்றாக பொடித்த 3 கற்பூரம், இவை 3ஐயும் ஒன்றாக பசை போன்று கலந்து கொண்டு அதன் மீது ஒரு வலை போன்ற துணியில் வைத்து கட்டி கொள்ள வேண்டும். இதனை உங்கள் வீட்டில் வரவேற்பறை மற்றும் படுக்கை அறையில் வைத்து கொள்ளலாம். இது மனதிற்கு புத்துணர்ச்சியும் வீடும் நல்ல நறுமணத்துடன் இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். 1 டம்ளர் தண்ணீரில் 2 ஸ்பூன் பன்னீர், 4 சிட்டிகை ஜவ்வாது, 2 ஸ்பூன் நல்ல வாசனை திரவியம், இவற்றை ஒன்றாக சேர்த்து நன்றாக கலந்து கொள்ள வேண்டும். பின்னர் இந்த கலவையை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வைத்து கொண்டு வீட்டில் அனைத்து இடங்களிலும் தெளித்துவிட வீடு எப்போதும் நறுமணம் நிறைந்ததாக இருக்கும். இவ்வாறு தினமும் 1 முறை அல்லது 2 முறை செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா 2 நாட்களுக்கு 1 முறை செஞ்சால் கூட நம்ம வீடு நல்லா வாசனையாக இருக்கும். 1 ஸ்பூன் சோடா உப்பு, 2 ஸ்பூன் வாசனை திரவியம், இவை இரண்டையும் நன்றாக பசை போன்று கலந்து விட்டு ஒரு வலை போன்ற துணியில் வைத்து கட்டி கொள்ளவும். இந்த துணியை வீட்டின் அலமாரிகளில் வைத்து விடுங்கள். இந்த இடம் முழுவதும் மிகவும் வாசனையாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது மசாலா பொருட்களான பட்டை, ஏலக்காய் போன்றவற்றை ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் சிறிது கிராம்பு எண்ணெயை தெளித்து வீட்டின் அறைகளில் வைத்தால் வீடு நல்ல வாசனையுடன் இருக்கும். ஆப்பிள் சீடர் வினிகர் மற்றும் தண்ணீர் இரண்டையும் சரிசமமாக கலந்து 2 ஸ்ப்ரே பாட்டில்களில் ஊற்றி அதை வீட்டில் தெளித்தால் அது வீட்டில் உள்ள கிருமிகள் எல்லாத்தையும் போக்கிட்டு ஒரு நல்ல மனத்தை நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? இந்த 5 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தமிழ் நின்று சொல்லடா, தொலைந்து முடிந்துள்ளடா. மகிழ்ச்சி. அடுத்த பதிவில் பார்க்கலாம்.